சுவாமி வாழ்த்துக்கள் சுவாமி, வாழ்த்துக்கள். தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. அம்மா, யார கோரி வர வாங்கி விட்டாய் சுவாமி? தீர்க்க சுமங்கலி என வாழ்த்தி விட்டது உண்மைதானே? ஆமா, உன்னுடைய கணவன் இன்றே சாக சுவாமி என்னவென்று வாழ்த்தினீர்கள்? கள்ள காதல் இன்றே சாக வேண்டும், கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். சுவாமி, பட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், கள்ளக்காதல் சாக வேண்டும். என்னை பார்த்தால் அப்பேற்பட்ட பெண் போல தெரிகின்றது. சுவாமி, தொட்டு தாலியை கட்டிய கணவரை இறந்து கிடக்கின்றார். என்னை கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விட்டீர்கள். ஆமா, நீங்கள் யார்? அந்த வயசுதான் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நீங்கள் யமதர்மனால்தான். அப்படியா? அப்படி என்றால் கட்டிய கணவன் இன்றே சாக. சுவாமி, இங்க பார்த்தீர்களா? என்னுடைய கணவன் இறந்து கிடக்கின்றார். கள்ள காதலன் இன்றே சாக. நான் உன்னை தொட்டு அந்த கணவன் 100 ஆண்டு காலம் வாய்க. அப்படியா? உண்மைதான். என்ன நடக்குதுங்க? கருத்தை மாற்றி கொடுத்து விட்டாயா? மாட்டிக்கிறேன், நானு மாட்டிக்கிறேன். என்ன? கள்ளக்காதலன், கள்ளக்காதலன் இன்றே கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் கொடுத்து விட்டாயா? வரத்தை பொறுப்பட சீக்கிரம் நம்ம ஊருக்கு போலாம். என்னடா என்ன வயமறைக்கிற வயசுதான் பட்டணம். எத்தனை பிணங்கள் வந்திருக்கிறது, எத்தனை பதில் சொன்ன தீர்க்க சுமங்கலி பவ. புருஷன் மறித்து விட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆமா, புருஷன் மறித்து விட்டு இருக்கிறான். அவனை கட்டிய கணவன் 100 ஆண்டு வாழ்வன் வாழ்த்தி இருக்கிறிய போல ஒரு கூமுட்டை இந்த உலகத்திலே கிடையாதுயா. செத்து போனதுக்கு இன்றைக்கே சாவணும். எப்பயா செத்து போயிட்டாயா அவன்? நீ வர கொடுத்திருக்கிற கூமுட்டை கூமுட்டை. நாரதா, அந்த வீட்டுல கொண்டாந்து விட்டு விட்டியாடா. ஆமா, அந்த தஞ்சாவூர் தளிக்கிலுடைய அந்த மயக்கத்திலே மயங்கி தவமணி என்றவன் உயிரை எடுப்பதற்கு பதிலாக சிவமணி உயிரை எடுத்து விட்டாய். ஏட்டை புரட்டி விட்டாய். நீ எப்படிப்பட்ட ஜகதல கில்லாடி என்பது இந்த உலகத்திற்கு தெரிந்து விடுவதற்குள்ள மரியாதையாவும் புருஷ உயிரை திருப்பி கொடியா. இறந்த பிணம் இறந்ததுதான். உயிரை கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? பஞ்சாட்சர பாத்திரத்தை அடிச்சு வச்சிருக்கிறீங்க, எடுத்து முடியா போட்டு கொடுத்துவிட்டு என்னால கொடுக்க முடியாது. தேவர் மூவர் வந்து நிச்சயமாக அந்த பச்சாரத்துக்கு தேவர் மூவருக்கு தெரியாத அடைச்சு வச்சிருக்கிற அவர்கள் வந்தால் அவனுக்கு அப்படியா? உயிரை எதுக்குதான் எனக்கு தெரியும், கொடுக்க தெரியாது. தந்தையே நாராயணா, என்ன செய்வது? யமதர்மானவன் தவமணி என்ற பெயரை மாற்றி சிவமணி உயிர் எடுத்து விட்டான். சுவாமி, இந்த குழப்பத்துல இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாட்சர பாத்திரத்துல உங்களுக்கு தெரியாம சிவமணி உயிரை அடைத்து வைத்திருக்கிறான். அவன் திறந்து விட்டால் உங்க உயிருக்கு வந்துவிடும். புருஷனை அழைத்து கொண்டு அந்த அம்மா அவங்க வழியில போயிடுவாங்க. நம்ம மேக்கப் கழிச்சிட்டு நம்ம வழியில நம்ம போயிடுவோம். அந்த பஞ்சாட்சர பெட்டியில கண்டிப்பா தருவேன். எடுத்துக்கூடிய உயிரை சொல்லுங்க சுவாமி. புறப்பட்டு வா. வரும் தருவோம்.
அந்த எள்ளு கருப்புனோட எடு எடு கட்டல் தீர்க்க சுமங்கலி மக்களா, தீர்க்க பத்மாவதி, சுவாமி. உன்னுடைய கணவன் உயிர் திரும்பி வந்து விட்டது. ஆமா. அன்று மாண்ட படத்திற்கு தாலி கட்டி திருமணம் நடந்ததே, அது திருமணம் கிடையாது. அப்படியா? இன்று நடக்க போகும் திருமணம் தான் பத்மாவதி திருக்கல்யாணம். சுவாமி, வாழ்த்தி விட்டு மனமாற வாழ்த்தி விட்டு வாருங்கள். நலமாக இருக்க சங்கடம். கொல்லையிலே தென்னை மரம், பல்வரிலே முத்து மரம், ஜோடி நம்ம கோடி சனம் பார்க்க வரும், ஜோடி நம்ம கோடி சனம் கொல்லையிலே தென்னை மரம். அரணை வச்சே கொல்லையிலே நீ பார்க்கும் பார்வையிலே நித்தமெல்லாம் நீ பார்க்கும் பார்வையிலே நித்தமெல்லாம் ஆசை வச்ச உமே
அன்பார்ந்த பெரியோர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் மலாஜாபாத் வட்டம் ஸ்ரீ சாந்தி நாடக மன்ற குழுவினரால் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த மாணிக்க தெய்வம் திரு பரசுராமன் ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தம் பெற இந்த இடத்திலே உங்கள் முன்னிலையில் பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகத்தை நடையாற்றி காட்டினோம். இது எந்த ஒரு குறை இருந்தாலும் மன்னிக்க கேட்டுக்கொண்டு இப்போது அவருடைய இல்லத்திற்கு கலசத்தோடு ஐயாவை கொண்டு சென்று உள்ளே சாபிதம் செய்ய போகின்றோம். அனைவரும் இருந்து எங்கள் கலையை ரசித்த இந்த கொட்டும் பணியில் வெட்ட வெளியில் அன்போடு பண்போடு பாசத்தோடு கலையை ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலே மீண்டும் பிரியா விடைபெறும் உங்கள் மோகன்தாஸ், மேல் காரமநல்லூர் கிராமம். நன்றி, வணக்கம்.